നിങ്ങളിങ്ങനെ സൈഡ് ബിസിനസ് ചെയ്യുന്നത് കമ്പനിക്ക് അറിയാമോ? ഇല്ല. എങ്കിൽ ഞാൻ പറഞ്ഞോളാം. അയ്യോ ചതിക്കല്ലേ മിസ് വൈദേഹി. നിങ്ങളുടെ മുതലാളി എനിക്ക് നേരിട്ട് അറിയാം. ഏത് കോട്ടജാതി എന്നാണോ? வண்டி போலாம். படியில் நிற்கிறவன்லாம் உள்ளவா. அங்க என்ன பிரச்சனை? 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டானுங்களா? துன்பம் பண்ணாதீங்க, வண்டி அடியா உதச்சு போ. வண்டி அடிச்சுறியா? ஏய் இப்படியே வண்டி எடுக்க போறியா? கட்டிங் போறியா? என்ன திமிரா பேசுறியா? சொன்னா கேளு. இத்தனை பேரோட உயிரோட வளரியா? வண்டி எடுக்க கூடாது. டேய் 4 வருஷமா இந்த ரூட்ல இப்படி தான் குஸ்ட் ஓட்றேன். இப்போ வந்து பேச. டேய் உசுரோட பேர் தெரியுமாடா உனக்கு? இந்த பாரு. ஓட்டாப்ல. டேய் இன்னைக்கு வண்டி போகாது. எப்படி போறீங்கன்னு பாக்குறேன். எல்லாம் நடந்து போங்கடா. டேய் போ சொல்றா. வண்டி போகாதடா. டேய் டேய் எவனுக்கா தைரியம் தான் சாவியை பார் எட்ரா பார்க்கலாம். ஏறு போலாம். ரைட் சார். ரொம்ப நன்றி தம்பி. எப்படியோ ஒரு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. மகராசனா இருப்பீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரிங்க. டிரைவரோட பிரமாதமா வண்டி ஓட்டுறீங்க பாங்க. இனிமேல் தண்ணி அடிச்சிட்டு அவன் வண்டி ஓட்டவே மாட்டான். ஒரு ஆள் இருக்கணும். இருந்தா தான் அவங்க மாதிரி எல்லாம் ஒளி சரிங்க. தந்தானே 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 தானே தானே. இங்க நிறுத்துங்க. சரிங்க. போதும் போதும். விடுங்க சார், நான் எடுத்துக்கிறேன். அண்ணா டவுனுக்கு நெக்ஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு? நெக்ஸ்ட் பஸ்ல காலையில 7 மணிக்கு. കാലത്തെ 7 മണിക്കോ? ഞാൻ അപ്പോഴേ പറഞ്ഞില്ലേ അളിന് ഇനിയെങ്കിലും ഒരു കാര്യം ചെയ്യും. ഒരു പിക്കപ്പ് വിളിച്ച് വേഗം ഇങ്ങ് വാ. പിക്കപ്പ്? ഇനി ആ വാക്ക് നീ മിണ്ടി പോരുത്. വെക്കടാ ഫോൺ. പിക്കപ്പ് ആണ്. ஒத்தாலா நிக்கிறேன். கொள்ளக்காரனா இருப்பானா? சார் 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 இங்க பிக்கப் எல்லாம் கிடைக்குமா? பிக்கப்பா? இதெல்லாம் டவுனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. அதெல்லாம் இங்க கிடைக்காது. தங்குறதுக்கு ஒரு லாட்ஜும் கிட்டுமா? മലയാളിയാ? അതെ. ഇങ്ങ ലാഡ്ജ് ഒന്നും ഇല്ല സാർ. പക്ഷെ ഞാനൊന്നും അവിടെ കിടക്കും. എവിടെ വേണമെങ്കിൽ കിടക്കാം. ചിലപ്പോ വല്ല പാമ്പ് പേയപ്പെട്ടി വരും. വേറെ എന്താ പ്രശ്നയില്ല. അയ്യോ
நீங்க தனியா நின்னதை பார்த்து கொள்ளக்காரன்னு நினைச்சிட்டேன். தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. இவ்வளோ லேட்டாகவும் நினைக்கல சார். அம்மா சரக்கு எடுக்க வந்திருக்காப்புல, பஸ் மிஸ் ஆகி போச்சு. மலையாளி. இது என் பொண்ணு வைதேகி. ஹலோ. நல்லா கூச்சப்படாம சாப்பிடுப்பா. நான் ஏன் இந்த கஞ்சி சாப்பிட்றேன் தெரியுமா? இதில் தான் வைட்டமின் இ இருக்கு. அப்பா சரி, போடு போடு. മിസ് വൈദേഹി, താങ്ക്സ് കേട്ടോ. ബസ് ഓടിച്ച് വലിയ ഹീറോ ആയല്ലോ. നാട്ടില് ബസ് ഡ്രൈവർ ആയിരുന്നോ? നാട്ടില് ഞങ്ങൾ കുറേ ബസ് ഉണ്ടായിരുന്നു സ്വന്തമായിട്ട്. അല്ല, ദൈവത്തിന്റെ പ്രസാദം ഡിസ്ട്രിബ്യൂട്ട് ചെയ്യാൻ തുടങ്ങിയല്ലേ. എനിക്ക് നിങ്ങളുടെ ഗ്രാമം ശരിക്കും ഇഷ്ടപ്പെട്ടു കേട്ടോ. സോ ബ്യൂട്ടിഫുൾ. എക്സെപ്റ്റ് ദിസ്. ആക്ച്വലി ഞങ്ങൾ ടൗണിലേക്ക് ഷിഫ്റ്റ് ചെയ്യാൻ പോവാ. ഓ, അവിടെ പുതിയ വീടിന്റെ കൺസ്ട്രക്ഷൻ നടക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ ഈ യാത്ര ഒഴിവായി കിട്ടും അല്ലേ? അതെ, പക്ഷെ വീട് വിചാരിച്ചാൽ ഇത്തിരി വലുപ്പം കൂടി. ഇപ്പൊ ഫിനിഷിംഗ് സ്റ്റേജിലാ. വൈദേഹി നന്നായി മലയാളം പറയുന്നു. അമ്മയുടെ വീട് പാലക്കാടാ. ഞാൻ വന്നിട്ടുണ്ട്. നിങ്ങളുടെ കേരളത്തിൽ എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള സാധനം എന്താണെന്നറിയോ? ഐനോ ഗ്രീനറി, അല്ലെങ്കിൽ മഴ ഓർ പുഴ. ഇതൊക്കെയാണല്ലോ നോസ്റ്റാൾജിയ. മത്തി. മത്തിയോ? വറുത്തതും ഇഷ്ടമാണ്, കറി വെച്ചതും ഇഷ്ടമാണ്. നിങ്ങൾക്കൊക്കെ ഇഷ്ടമാണല്ലോ, പിന്നെന്താ ഇത്ര അൺറൊമാൻറ്റിക് ആണോ മത്തി? ഏയ്, ഒരിക്കലുമല്ല. ഇന്ന് മുതൽ കേരളത്തിലെ ഏറ്റവും റൊമാൻറ്റിക് ആയ സാധനം മത്തിയാണ്. அப்பாடி வந்துட்டாரு. என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க? സോറി, ஃபர்ஸ்ட் டே തന്നെ லேட் ஆவான்னு பாடுண்டா சார்? മോൻ ഇറങ്ങാൻ ലേറ്റായി. അവൻ അറിഞ്ഞ കുഴപ്പമാ. சரி வாங்க. சார் ஏன் நிக்கிறீங்க? പെരുമാള, ഇത് ഭയങ്കര സംഭവമാണ്. அதனால தான் திருப்பூர் தேடி எல்லா டெக்ஸ்டைல் பிசினஸும் வந்துட்டு இருக்கு. இதை இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சார் இது உங்க சீட்டு, இது ஏன் சீட்டு. ஸ்டார்ட் பண்ணுங்க. പെരുമാളെ, ஆ കുറെ കാലം ഇതൊക്കെ തൊട്ടിട്ട് ടച്ച് വിട്ടിരിക്കുക. அதனால என்ன பரவாயில்ல சார். பண்டத்து போல எல்லா வேலையும் நீங்களே செய்யணும்னு அவசியமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சிங்கிள் ஸ்டிச் பண்ணா போதும். ഈ സിംഗിൾ സ്റ്റിച്ച് சார் டைம் பாஸ் பண்ணணும் நீங்க தானே சொன்னீங்க. சும்மா டைம் பாஸ் பண்ணுங்க, உட்காருங்க.